ஐயா யார் ஜனாதிபதியார் வந்து நல்ல ஜனாதிபதி இப்போ இருக்கிற இடத்துல பழைய ஆட்கள் யாரும் வரக்கூடாது. எங்களுக்கு புது மாற்றம் தேவை. மாற்றத்துக்கான அருணகுமார திசாநாயக்காவோ சஜித் பிரேமதாசோ 2 பேர்த்தில் யாரோ ஒரு ஆள் வரட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மாற்றம் தேவை. நாட்டில் நடந்த இவ்வளோ பிரச்சனையும் அவங்கள இந்த ராஜபோக வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்காங்கல்ல, அந்த வாழ்க்கை வேணாம். கஷ்டப்பட்டவனும் எலும்பி நிற்கணும். அதுதான் எங்களோட ஒரே கோரிக்கை. இப்போ ரணில் மாத்தியாவை எடுத்தால் பரம்பரையாக யூஎம்பியில் இருக்கிறாரு, அவர் தான் வாழணும், அடுத்தவங்களுக்கு வாழ விட மாட்டார். அதே மாதிரி ராஜபக்ச மாத்தியா குடும்பமும் அவங்க தான் வாழணும். அப்போ என்னென்று ஆட்சி செய்கிறது? கொடுங்க, இளம் சந்ததிக்கு கொடுங்க. இளம் சந்ததிக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு 5 வருஷம் கொடுத்தா ஏதோ ஒரு நாட்டில் ஒரு மாற்றம் வரும். 5 வருஷம் இருக்கும்போது ஒரு மாற்றம் ஒன்று வரும். அந்த மாற்றத்தை நாங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்போம். அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் யார் நல்லம்? எல்லாரும் யார் இல்லை, எல்லாரும் மக்கள் முழுக்க மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதில் 2 பேர்த்தில் நான் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு சொல்ல இயலாது. ஏன்னா 2 பேரும் இப்போ போட்டி போகிறோம். இப்போ இருக்கிறதுல இவங்க 2 பேர் தான் வரணும். ஆனால் இப்போ இவரும் ரணிலோடு இருக்கிறதுனால மக்கள் தனியாக முதல் போட்டிட்டார். இப்போ ரணிலோடு நிற்கிறதுனால ரணிலுக்கு ஆதரவாக இருக்கும்போது இவருக்கு கொஞ்சம் மார்க்கெட் குறையும். நான் சொல்கிறது விளங்கு தானே சார்? இப்போ ரணிலோ இப்போ தனியாக முதல் இருந்த மாதிரி இருந்திருந்தாருன்னா இவருக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ஏறி வந்திருக்கும். இவர் டப்புன ரணிலோட சேர்ந்து அவருக்கு ஆதரவாக நிற்கிறாரு பாருங்க. நிற்கும்போது இவருக்கு இருந்த மக்களே இவரை காலவார பார்க்கலாம். இது ஒரு பெரிய ஒரு இழப்பு அவருக்கு. யாருக்கு? அருணகுமார திசாநாயக்காவுக்கு இது ஒரு இழப்பு உண்டு. அவர் தனிப்பட்ட முறையிலே தனியாக இருந்திருந்தார்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி அவரை நல்லா பாராட்டியிருக்கலாம், ஏறி வந்திருக்கோம். அவர் ரணிலோட சேர்ந்தது மகா தவறு. அவர் சேர்ந்திருக்கக்கூடாது. நல்லா இது பண்ணுவோம். ஆனால் இந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த இளைஞருக்கு படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். இப்போ கேம்பஸில் படிச்சுட்டு பாருங்கள், 35-40 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்கலாம் தொழில் இல்லை. நீங்கள் இங்கே 55 வயசு 60 வயசு போனவங்களுக்கும் கவர்மெண்ட்டில் ஜொப் கொடுத்து பென்ஷனை கொடுக்குறது வச்சுருக்குறீங்க. அவங்களோட சேவிஸு ஏன் அவங்களெல்லாம் ஒரு 50-52 வயசில் அனுப்புங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு கொடுக்குற இதை கொடுங்க. என்ன சொல்கிறது, அவங்களோட போனஸ் இருக்குது, சம்பள அலவன்ஸ் இருக்குது, மற்ற அவங்களோட இந்த என்ன இடிஎஃப் இது இருக்குது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகளை கொடுங்க, பென்ஷனை கொடுத்து அவங்கள விடுங்க. படித்த சங்கதி தமிழ் முஸ்லீம் சிங்கள முழு பேரும் படிச்சுட்டு இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுங்க, வேலை செய்யட்டும். அவங்க வந்தால் தான் இன்றைக்கு நாடு இளம் சந்ததி வந்தால் நாடு 10 வருஷத்தில் சிங்கப்பூர் மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லையோ இதே குப்பை தான். இதே அங்கே போகிற கல்லணு, இங்கே போகிற கல்லணு, இதில் திருடுறோன்னா அதில் திருடுறோமான்னு திருடி குட்டி சேவராக தான் போகும். சரி, நன்றி.